நண்பர்களே வணக்கம். மூலநோயால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? அப்படியெனில் இந்த காணொலியை முழுமையாக காணுங்கள். உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். முதலில் மூலநோய் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மூலநோய் என்பது தவறான உணவு பழக்க வழக்கங்களாலும், மலச்சிக்கல், நீண்ட நேரம் அமர்ந்து பணிபுரியும் தொழில்கள், அதிக வெப்பமான இடத்தில் பணிபுரிதல் போன்ற காரணங்களால் பெருங்குடல் முதல் ஆசனவாய் வரை உள்ள பகுதிகளில் தாபிதம், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அங்கு இரத்த குழாய்கள் வீங்கி ஆசனவாயில் எரிச்சல், நமைச்சல், அரிப்பு, வலி, மலச்சிக்கல், ஆசனவாய் கட்டிகள் போன்ற அறிகுறிகளுடன் காணப்படக்கூடிய நோய் மூலநோய். மேலும் பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் மூலநோய் வரும். பொதுவாக இந்த நோயானது வாகன ஓட்டிகள், தையல் தொழிலாளிகள், சமையல் கலைஞர்கள், வெப்பமான இடத்தில் பணிபுரிபவர்கள் போன்றவர்களுக்கு அதிகமாக வரும். அடுத்ததாக மூலநோய் வருவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மூலநோய் வருவதற்கு முக்கிய காரணம் உடல் சூடு. இந்த உடல் சூடு நமது குடலில் இருக்கக்கூடிய அபான வாயுவை சீற்றமடைய செய்து, சீற்றமடைந்த அந்த அபான வாயு மலத்தை தீய வைத்து மலம் வறண்டு உருண்டு கெட்டிப்பட்டு ஆட்டுப்புழுக்கை போல் மாறி மலச்சிக்கலை ஏற்படுத்தி மூலநோய்க்கு முதன்மையான காரணமாக அமைகிறது. இந்த பிரச்சனையால் பசித்தீ கெடும், உடல் மெலியும், ரசத்தாது, ரத்தம் இரண்டும் தன்னுடைய வன்மையை இழக்கும். எனவே இந்த நோயை குணப்படுத்த உடல் சூட்டை தணிக்க வேண்டும். எண்ணெய் தேய்த்தல், குளிர்ச்சியான சீதள உணவுகளை சேர்த்தல், சூடு அதிகரிக்கும் உணவுகளான சிக்கன், மீன், முட்டை, கருவாடு, புளி போன்ற உணவுகளை நீக்கிவிட வேண்டும். சாந்தமான பேதி மருந்துகளை எடுத்து மலச்சிக்கலை போக்கி மூலக்கணலை குறைத்து மருந்துகளை தந்து உப்பு, புளி, காரம் குறைந்த உணவுகளை உண்ணும்போது நிரந்தரமாக இந்த நோய்க்கு நாம் தீர்வு காண இயலும். நான் இளவேனில் இயற்கை மருத்துவர். கடந்த 20 வருடங்களாக பைல்ஸ் எனப்படும் மூல நோய்க்கு சிகிச்சை அளித்து வருகிறேன். எதற்காக இந்த வலி மற்றும் வேதனையுடன் நீங்கள் வாட வேண்டும்? உங்களுக்கான எளிய தீர்வு எங்களிடம் உள்ளது. லட்சக்கணக்கில் செலவு செய்து அறுவை சிகிச்சை செய்ய தேவையில்லை, அல்லது வலி வேதனையுடன் ஆண்டு முழுவதும் வேதனையுடன் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களுடைய இயற்கை மற்றும் மூலிகை மருந்துகள் மூலம் உங்களின் வலி வேதனைகள் நீங்கும். எங்களின் சிகிச்சை மூலம் நீங்கள் பெறக்கூடிய நன்மைகள்: 1. பக்க விளைவு இல்லாமல் வலி நிவாரணம். எங்களுடைய இயற்கை மூலிகை மருந்துகள் மூலம் வலி வேதனை குறைந்து மீண்டும் இயல்பான நிலையை அடையலாம். 2. மூல முளைகள் சுருங்கும். தங்கள் ஆசனவாயில் இருக்கக்கூடிய மூல முளை எனப்படும் குருத்து போன்ற சதை வளர்ச்சி சுருங்கி மீண்டும் தங்கள் ஆசனவாய் பழைய நிலையை அடையும். 3. மலத்தில் வெளிப்படும் இரத்தம் நிற்கும். மூல நோய்களில் ஒரு வகை இரத்த மூலம். ஒவ்வொரு முறை மலம் கழிக்கும் போதும் மலம் வழியாக இரத்தம் வெளிவரும். அதனை எங்களுடைய மருந்துகள் தடுத்து நிறுத்தும். அதற்கான தனி மருந்தை நாங்கள் தருவோம். அடுத்ததாக 4வதாக ஆசனவாய் வெடிப்பு குணமாகும். எங்கள் மருந்துகளை உட்கொள்ளும் போது மலச்சிக்கல் நீங்கி மலம் சிக்கல் இல்லாமல் வெளிப்படும். அதனால் ஆசனவாயில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பு சரியாகும். ஆசனவாய் வெடிப்பு இருப்பவர்கள் மிக கடுமையான வலியை வேதனையை அடைவார்கள். ஒவ்வொரு முறை மலம் கழித்த பிறகு 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை கடுமையான வலியால் துன்பப்படுவார்கள். அந்த துன்பம் நீங்கும். நம்முடைய மருந்து மூலம் ஆசனவாய் வெடிப்பு சரியாகும். அடுத்ததாக ஜீரணம் சரிப்படும். எங்களுடைய மருந்துகளை சாப்பிடும்போது அஜீரண கோளாறுகள் நீங்கும். வயிற்றில் உள்ள வாயு, வயிற்று பொறுமல் இவையெல்லாம் நீங்கும். மலச்சிக்கல் நீங்கும். 6வதாக உங்கள் ஆசனவாயை சுற்றி இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை பலப்படுத்தும். எனவே அந்த இரத்தம் வெளிவருதல் நிற்கும். 7வது பலன் உணவு பழக்க வழக்க அறிவுரை. டயட் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த மாதிரி உணவுகளை தவிர்க்க வேண்டும், எந்த உணவுகளை எடுக்கலாம் என்பதை பற்றி விவரமாக நாங்கள் கூறும் அறிவுரையை நீங்கள் பின்பற்றினால் மூலநோய் மீண்டும் திரும்ப வராது. மூலநோயில் பெரிய பிரச்சனை என்னவென்றால், எந்த ஒரு சிகிச்சை எடுத்தாலும் சிறிது காலம் கழித்து திரும்பவும் வரும். அதனை தவிர்ப்பதற்கு நாங்கள் கூறக்கூடிய எளிய உணவு பழக்க வழக்க சேஞ்சஸ், ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும், அது மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப மூலநோய் வராது. அடுத்ததாக மூலநோய்க்கான எங்களுடைய மருந்துகளை பற்றி பார்ப்போம். மருந்து நம்பர் 1, மலச்சிக்கலை போக்கும் எண்ணெய். இரவு படுக்க போகும்போது தினமும் இந்த எண்ணெயை 2 சொட்டு முதல் 5 சொட்டு வரை கையில் விட்டு சாப்பிட்டு வர மலச்சிக்கல் இல்லாமல் அடுத்த நாள் மலம் எளிதாக கழியும். இந்த மருந்து சித்தர்களின் முதல் மருந்து. அனைத்து நோய்களுக்கும் தரக்கூடிய முதல் மருந்து இந்த மருந்து எடுக்கும்போது வயிற்றில் உள்ள கோளாறுகள் நீங்கி வாதம், பித்தம், கபம் ஆகியவை சரிப்பட்டு உங்கள் உடலில் அனைத்து நோய்களிலும் மருந்து கொடுப்பதற்கு முன் தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான மருந்து இந்த மருந்து. இதே மருந்தை 10 சொட்டு முதல் 20 சொட்டு வரை எடுக்கும்போது 2-3 முறை பேதியாகி
குடலை சுத்தப்படுத்தும். ஆனால் நமது இந்த சிகிச்சை முறையில் 2 சொட்டு முதல் 5 சொட்டு வரை சாப்பிடும்போது ஒரு முறையோ 2 முறையோ காலையில் நைட்டு இரவு நீங்கள் இதை அறிந்துட்டு காலையில் ஃப்ரீயாக ஒரு முறை 2 முறை வந்து மலம் கழியும். அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு இருக்காது. அடுத்ததாக மருந்து 2, கட்டிகளை கரைக்கக்கூடிய, வீக்கங்களை வற்ற வைக்கக்கூடிய ஒரு கேப்சூல். மிக மிக முக்கியமான மருந்து. நம்ம மருந்துலேயே ரொம்ப காஸ்ட்லியான மருந்து இதுதான், பவர்ஃபுல்லான மருந்து இதுதான். இது 5 நாட்களுக்கு இந்த மருந்தை அருந்தி 5 நாள் கேப் விட்டு மீண்டும் அருந்த வேண்டும். இந்த மருந்து அமிர்தம் போன்றது ஒரு மருந்து, மிக மிக வீரியமான மருந்து. இந்த மருந்தை எடுக்கும்போது மிக விரைவில் சதை வளர்ச்சி சுருங்கி கட்டி இருந்தால் அந்த கட்டியும் கரையும். வலி, உடல் எந்த இடத்துல வலி இருந்தாலும், வாத வலிகள், ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான வலிகள் இருந்தாலும் அதுவும் வந்து இந்த மருந்தில் வந்து குறையும். இந்த மருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வியாதிகளுக்கு மேல் தரக்கூடிய மருந்து. அதே போல் இது தோல் வியாதிகளுக்கு நாங்கள் கொடுப்போம், வேறு மருந்துகளோடு சேர்ந்து கொடுப்போம். அந்தளவு சிறப்பான இந்த மருந்து நம்ம இந்த பைல்ஸ் நோயாளிகளுக்காக இந்த மருந்து வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த மருந்தை அருந்தும் முறை: காலையில் ஒரு கேப்சூல் பாலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இரவும் ஒரு கேப்சூல் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவுக்கு பிறகு இந்த மருந்து எடுக்கும்போது பால் அருந்த வேண்டும். அடுத்ததாக கேப்சூல் நம்பர் 2. இந்த கேப்சூலும் வந்து அதே பாலில் வந்து நீங்கள் இந்த கேப்சூலும் வந்து அருந்த வேண்டும். இந்த மருந்து எடுக்கும்போது இரத்த மூலம், சீதபேதி, ஆசனக்கடுப்பு, பவுத்திரம், கிரானி என்றால் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நீங்கும். மேலும் இருமலுக்கான மருந்து இது வேறு மருந்துகளோடு சேர்ந்து தரும்போது டிபிக்கும் தரலாம். அந்த அளவு சிறப்பான இந்த மருந்து, அருமையான கேப்சூல் நம்பர் 2. அடுத்ததாக 4வதான மருந்து பைல்ஸ் லேகியம் நம்பர் 1. 15 சரக்குகள் சேர்த்து செய்யக்கூடிய இந்த லேகியம் காலை மாலை 5 கிராம் வந்து நீங்கள் உணவு பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் வந்து தேன், வெல்லம் இதெல்லாம் வந்து கலப்போம். அதனால் சர்க்கரை நோயாளிகள் வந்து நீங்கள் சர்க்கரை நோயாளி இருந்து எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணும்போதே சர்க்கரை நோய் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு பதில் நாங்கள் வேறு மருந்து மாத்திரை வடிவில் நாங்கள் தந்துடுவோம். ஓகேங்களா? இதுவும் வந்து அருமையாக மூல நோய்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒன்று. அடுத்ததாக பைல்ஸ் லேகியம் நம்பர் 2. இந்த லேகியம் காலை மாலை 5 கிராம் உணவுக்கு பின்பு அருந்த வேண்டும். மூலம், பவித்திரம், இளைப்பு, வெள்ளை, வெட்டை, பசிமந்தம் எல்லா வியாதியும் இது போக்கும். எல்லாமே வந்து சரியாகும். சர்க்கரை நோயாளிகள் இந்த மருந்தையும் தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கு இதற்கு பதில் வேற டேப்லெட் கேப்சூல் மாற்றி தருவோம். அடுத்ததாக ப்ளீடிங் ஸ்டாப் சூர்ணம். அதாவது உடலில் எந்த இடத்துல இரத்த கசிவு இருந்தாலும் அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சூரணம். இந்த சூரணம் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்து மோரில் கலந்து குடிக்கணும். இது உடலில் எந்த இடத்துல இரத்த கசிவு இருந்தாலும் அதை வந்து நிறுத்தும். உள்ளுறுப்பில் எதனா இரத்த கசிவு இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மையுடைய மருந்து. இது சிறப்பான மருந்து. இது வந்து இரத்த மூலம், குடல் புண்ணு, வயிற்று புண்ணு, ஈறுகளில் ரத்தம் வருதல், பெரும்பாடு பெண்களுக்கு, அதாவது மாதவிலக்கின் போது அதிகமாக 7 நாள் 8 நாள் 10 நாள் வரைக்கும் சிலர்களாக ரத்தம் வரும், அவர்களுக்கு தரக்கூடிய அளவு இது சிறப்பான மருந்து, அருமையான மருந்து. அடுத்ததாக முடிவு எடுப்பது உங்கள் கையில். வாழ்நாள் முழுவதும் வலி வேதனையுடன் வாழ்வதா அல்லது எங்களின் சிகிச்சையை தேர்ந்தெடுத்து உங்கள் வலி மற்றும் வேதனையிலிருந்து விடுபடுவதா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். எங்களின் சிகிச்சை தேவையெனில் தொடர்ந்து இந்த காணொலியை காணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஸ்டெப் நம்பர் 1, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மூல நோயாளிகளுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் இணையவும். ஸ்டெப் நம்பர் 2, உங்கள் முகவரியை தெளிவாக டைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். முதலில் உங்கள் பெயர், கதவு எண், தெரு பெயர், ஊர் பெயர், மாவட்டம், முக்கியமாக பின்கோட் நம்பர், தொலைபேசி எண் இவைகளை ஒரு துண்டு சீட்டில் அழகாக எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் கேட்கும்போது உடனடியாக வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்குமாறு எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்கள் ஊரில் பார்சலை சரியாக டெலிவரி செய்யும் கொரியர், அதை வந்து செலக்ட் பண்ணி வைங்க. ப்ரொஃபஷனல் கொரியர், டிடிடிசி கொரியர், எஸ்டி கொரியர், ஃப்ரெஞ்சு கொரியர், இது எந்த கொரியராக இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் ஊரில் எது சரியாக டெலிவரி பண்ணுறாங்களோ அந்த கொரியர் செலக்ட் பண்ணி வைங்க. அதே போல் ரொம்ப வில்லேஜ் இருந்தால் தபால் நிலையம், அது வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அது செலக்ட் பண்ணி. அடுத்ததாக ஸ்டெப் நம்பர் 3, மருந்திற்கான கட்டணத்தை செலுத்த உங்கள் ஜிபே அல்லது பேடிஎம், ஃபோன்பேவில் பணத்தை தயாராக வைத்திருங்கள். 6000 ரூபாய் மதிப்பிலான 1 மாத எங்கள் மருந்து தற்போது குறுகிய கால சலுகையாக ரூபாய் 2000 ரூபாய்க்கு கிடைக்கும். விரைவில் இதன் விலை உயரும். எனவே உடனடியாக தங்களுக்கு தேவையான மருந்தை தற்போது பெற்றுக்கொள்ளுங்கள், விலை குறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள். முதல் மாத மருந்திலேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனாலும் தொடர்ச்சியாக 3 மாதம் மருந்து எடுப்பது மிகவும் நல்லது. இதன் மூலம் மூலநோய் மீண்டும் மீண்டும் வராமல் தவிர்க்கலாம். அடுத்ததாக ஸ்டெப் நம்பர் 4, மருத்துவரிடம் தொலைபேசி மூலம் ஆலோசனை பெறவும்.
நாங்கள் கொடுத்துள்ள தொலைபேசி எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும், மருத்துவரிடம் ஆலோசனை பெறவும். அவ்வாறு ஆலோசனை பெறும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து கூறவும். வேறு ஏதாவது நோய், உதாரணத்துக்கு இரத்த அழுத்த நோய், சர்க்கரை நோய், இது போன்ற நீண்ட நாள் நோய்கள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி கூறுங்கள். அதற்கு தகுந்தாற்போல் மருந்துகளை மாற்றி மருத்துவர் தருவார். ஆலோசனை முடிவில் எங்கள் மருந்தை ஆர்டர் செய்யும் போது உங்கள் முகவரியை அளிக்கவும். அடுத்ததாக ஸ்டெப் நம்பர் 5, மருந்தை கொரியர் மூலம் பெற்றுக்கொண்டு அதில் குறிப்பிட்டுள்ளவாறு தவறாமல் மருந்தை எடுக்கவும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் வாட்ஸ்அப் குழு மூலமாகவோ அல்லது எங்களை தனி அலை மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான தீர்வை அளிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று நாங்கள் கூறியுள்ள உணவு முறையை சரியாக பின்பற்றவும். பொதுவாக மூல நோயாளிகள் இறைச்சி வகைகளான சிக்கன், மீன், கருவாடு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மேலும் உப்பு, புளி, காரம் முதலியவற்றை குறைத்து எடுக்க வேண்டும். 1 மாதம் மருந்து முடிந்தவுடன் நீங்கள் மறுமாதத்திற்கான மருந்தை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். 3 மாதமும் சரியாக மருந்து எடுத்து அறுவை சிகிச்சையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலத்திற்கான முதல் படியாக உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி முன் எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொண்டு உங்கள் மருந்துகளை பெற்றுக்கொண்டு நலமுடன் வாழுங்கள். நண்பர்களே, முக்கிய குறிப்பு, மருந்து வாங்க தயாராக உள்ளவர்கள் மட்டும் தயவுசெய்து தொலைபேசியின் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். மருந்து உடனடியாக தேவைப்படுகிறது, உடனடியாக எங்களுக்கு மருந்து வேண்டும் என்பவர்கள் மட்டும் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இது பற்றி மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து அங்கு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள். நாங்கள் உங்களுக்கான பதிலை அளிப்போம். நன்றி, வணக்கம்.